பேசுகிறேன். ஸோ நான் வந்து பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இந்த ஃபிஷிங் வில்லேஜில் தான். எனக்கு அப்பா அம்மா. ஸோ அப்பா அம்மா நான் சின்னதுலேயே கொஞ்சம் அவங்க ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அப்பா கொஞ்சம் வெளியே போயிட்டார், அம்மாவும் அவங்க அம்மா வீட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்க வீட்டு தான் பிரிஞ்சு வளர்ந்தேன் என்னுடைய பாட்டிக்கிட்ட. ஸோ நானும் என் சிஸ்டரும். நான் சின்ன வயசில் அந்த அந்த பிரிவு அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியல, எனக்கு சின்ன வயசு. ஸோ ஏன்னா அந்த டைமில் எனக்கு வந்து ரொம்ப என்னுடைய ஃபுல் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா ஓஷன் தான். ஸோ கடலில் நிறைய இன்வால்மெண்ட்டு. சின்னதில் வந்து படிக்கிறது கூட இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு நிறைய ஃப்ரீ டைமில் வந்து ஸ்கூல் கூட போகாமல் என்ன பண்ணுவோம், புக்கெலாம் தூக்கி நோட் புக்கெலாம் தூக்கி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போட்டு இந்த உடஞ்ச உட்டன் டோர் இருக்கும், உடஞ்ச பலகை. அதாவது இப்போ வந்து எல்லாருமே விண்டோ வந்து கண்ணாடியில் போடுறாங்க. ஆனால் ஒரு 50 வருஷம் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா டோரில் உட்டில் தான் வரும் டோர்லாம், விண்டோ கதவு எல்லாமே. ஸோ என் பாட்டி வீட்டில் இருக்க அந்த உடஞ்ச கதவு பழகி வச்சு தான் நான் வந்து கடலில் விளையாடுவேன். அது சின்ன வயசில் போய்கிட்டே இருந்துச்சு. நாளடைவில் நான் ஒரு நார்மல் ஃபிஷர்மேனாக ஸ்டார்ட் ஆனேன். ஏன்னா ஸ்கூலில் ட்ராப் அவுட் ஆகிட்டேன். 6th வந்து பாதியிலே நின்றுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிஷிங் தான் என் லைஃபாக இருந்துச்சு. ஸோ ஃபிஷிங் தான் என் லைஃபாக வரும்போது அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது ஃபிஷிங் எவ்வளோ கஷ்டம்னு. ஏன்னா சின்னதில் நான் போகும்போது எனக்கு தெரியல, கொஞ்சம் ஜாலியாக போனேன். அதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு அந்த இனிஷியேட்டிவ், நான் ஒரு 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 ஓனர்ஷிப் எடுத்து பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சது எவ்வளோ கஷ்டம். ஏன்னா நைட்டு 2 மணிக்கு எழுந்துருது, நைட்டு 1 மணிக்கு எந்திரிக்கிறது. ஸோ நைட்டு தூங்குற டைமில் நான் எந்திரிச்சு கடலில் போகும்போது கடல் தண்ணியை முகத்தில் அலை அடிக்கிறது, அந்த தூங்குற டைமில் தண்ணி நம்ம மேலே பட்டு குளிர்றது. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு. ஸோ அது கண்டினியூ நான் பண்ணிகிட்டே இருந்தேன். அதை தவிர்த்து ஃப்ரீ டைமில் நிறைய இந்த உடஞ்ச பலகைகளை வச்சு நான் ட்ரை பண்ணுறது தான். ஸோ அந்த கடல் தாய் எனக்கு நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. 2001 நான் மீன் பிடிச்சிட்டு வந்து கரையை உட்காந்துட்டு இருக்கும்போது ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டுன்னு கொஞ்சம் ஃபாரினர்ஸ் என்னுடைய வில்லேஜ் பீச்சில் சர்ஃபிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அது எனக்கு சர்ஃபிங் கூட தெரியாது, ஏதோ ஒரு போர்டு வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினச்சி நான் போய் கேட்டேன், கொஞ்சம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ப்ரோக்கன் இங்கிலீஷில் கேட்டேன். ஸோ அவரும் அந்த போர்டு எனக்கு கொடுத்தாரு. அவர் வந்து ரொம்ப டாலாக ஒரு 6 ஃபுட்டுக்கு மேலே பார். அவர் பேர் ஜாக் ஆப்னர். அவர் இப்போ நேமை சேஞ்ச் பண்ணியிருக்கார், சர்ஃபிங் சுவாமின்னு. ஸோ ஏன்னா அவர் சர்ஃப் கிளப் போர்டு வச்சுருக்காரு, சர்ஃப் ஆஷ்ரமன் வச்சுருக்காரு. ஸோ அவர் எனக்கு போர்டு கொடுத்தாரு, அதை வாங்கி நான் ட்ரை பண்ணேன். ஒரு 10 மினிட்ஸ், அந்த 10 மினிட்ஸ் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது ஏதோ எனக்கு ஒரு 10 கோடி பணம்லாம் அந்த டைமில் தெரியாது, எனக்கு ஏதோ பெருசாக கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் அந்த அலையில் நின்றுட்டு வந்தது. ஸோ அதுக்கப்புறம் அவர் 10 நிமிஷம் அவர் போய்ட்டு அவர் நம்பர் கொடுத்துட்டு போயிட்டார். அவருக்கு ஃபோன் பண்ணுறது கூட எனக்கு தெரியாது. நான் மோஸ்ட்லி பிசிஓ பண்ணணுனாக்கா அப்போலாம் மொபைல் இல்லை, பிசிஓ தான் இப்போ பண்ணணும் 2001. ஸோ வில்லேஜில் ஒரு சில பசங்களை வச்சு நம்ம பிசிஓவில் போயிட்டு அவனு ஹெல்ப் வச்சு நான் ஃபோன் பண்ணி பேசுவேன். 1 or 2 டைம் பேசியிருக்கேன் அவருக்கு, அந்த பார்ட்னர். அதுக்கப்புறம் அந்த கான்டாக்டை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த 10 நிமிஷம் நான் ட்ரை பண்ண அந்த மென்டலி எனக்கு ரொம்ப எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் ப்ளஸ் கஷ்டம். அந்த போர்டு வாங்கணும் ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. அப்புறம் 2003 ஒரு ஆஸ்திரேலியன் வெள்ளக்காரன் வந்து என் லோக்கல் கிட்ஸுக்கு ஒரு போர்டு கிஃப்டாக கொடுத்துட்டு போனாங்க. அந்த போர்டு என் லோக்கல் கிட்ஸுக்கு அதை பற்றி தெரியல, அதோட அருமை. ஸோ அவர்கிட்ட நான் 1500 rupees பணம் கொடுத்து நான் அதை வாங்கிட்டேன். நான் அதை வாங்கும்போது என் சிஸ்டர் என்னை திட்டினாங்க, எதுக்கு இவ்வளோ காசு கொடுத்து வாங்குற? ஏன்னா 1500 ரூபா 2003 எனக்கு ரொம்ப பெரிய காசு என் ஃபேமிலி சுச்சுவேஷனில். ஸோ நான் அதை வாங்கி அந்த போர்டு வாங்கும்போது லீஸ் கிடையாது, ரோப் தான் இருக்கும். ஸோ இந்த போர்டில் பார்த்து லீஸ் வரும், ரோப் தான் இருக்கும். ரோப்பை கட்டிட்டு வேக்ஸ் கிடையாது, சாண்டு போட்டு தான் தேய்ப்பேன். ப்ளஸ் சன்ஸ்க்ரீன் போடுறேன், சன்ஸ்க்ரீன் கிடையாது, கோகோனட் ஆயில் தான் போட்டுப்பேன். ஸோ நான் போட்டு நான் ஒரு 8 o'clock போவேன், 5 o'clock வரைக்கும் தண்ணியிலே தான் இருப்பேன். வந்து சாப்பிட்டு மட்டும் ஓடிடுவேன். அதாவது எப்படியோ எனக்கு தெரிஞ்சதை எடுப்பேன். அப்படி நான் படுத்துகிட்டே இருப்பேன், சம்டைம் அலையை கேட்ச் பண்ணுவேன். ஸோ நிறைய பேர் என்னை பார்த்து கிண்டல் அடிச்சு, என்ன ஒரு மாதிரி ஏதோ காமெடி பண்ணுறாங்க படுத்துட்டு இருக்கானே அப்படின்னு. ஸோ அதை பற்றி நான் கவலை பண்ணல, நான் பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த கடல் தாய் இன்னும் நிறைய பேர் எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. 2007-8 தொபாயஸ் நேம், அவர் பேர் வந்து ஜெர்மன், அவர் பேர் வந்து தொபாயஸ். அவர் வந்து ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். அவர் வந்து ஒரு ஆர்கிடெக்ட். அவருடைய ரிலேஷன்ஷிப் எனக்கு கிடச்சிச்சு. அவர் அவங்க 2 பசங்களை கூப்பிட்டுட்டு இங்கே வந்து சர்விங் பண்ணார். அப்போது என் போர்டு வச்சுட்டு நான் அவர் கூட பண்ணிகிட்டு இருக்கும்போது 2008 அவர் எனக்கு இன்னொருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சார், மிஸ்டர் யோத்தம். யோத்தம் வந்து இஸ்ரேல், அவர் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணுறவர். ஸோ அவங்க வந்து சென்னையில் ஒரு லயா ப்ராஜெக்ட் கிளமெண்டன் ஸ்டுடியோன்னு ஒரு ஸ்டுடியோ வச்சுருந்தாங்க. ஸோ அவர் தொபாயஸ், ஆனால் இன்னொரு பர்சன் யயீர் ஃப்ரம் இஸ்ரேல். இவங்கெல்லாம் என்னுடைய கேரக்டர், என்னுடைய சிரிப்பு, அவங்க கூட நான் நடந்துக்கிற விதம் ரொம்ப பிடிச்சிருச்சு. 2008 ஆகஸ்ட் எனக்கு ஒரு போர்டு கிஃப்டாக கொடுத்தாரு. அந்த போர்டு எனக்கு கிஃப்டாக கொடுக்கும்போது நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் எனக்கு போர்டு கிஃப்டாக கொடுக்குறீங்க,
என் போர்டை நான் லோக்கல் கிட்ஸ் கொடுத்து இந்த சர்ஃபிங்கை நான் வந்து பெருசாகணும். ஸோ அந்த இஸ்ரேல் பர்சன் சொன்னார், ஓகே ஐ வெயிட் அண்ட் சி அப்படின்னாரு. 2008 எனக்கு போர்டு கொடுத்தாரு. 2009 ஏப்ரல் அகெயின் எங்கள் வில்லேஜ் வந்து விசிட் பண்ணாரு. 10-15 பீப்புள் சர்வ் பண்ணாங்க. பேசிக் லெவலில் அப்படியே சர்ஃபிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக கடலில் அப்படியே போர்டு வாங்கி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவர் ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு அவருக்கு, எப்படி இது நடந்தது. நீங்கள் ஒரு போர்டு கிஃப்டாக கொடுத்தீங்க, என் போர்டு வில்லேஜ் பர்சன் கொடுத்தேன். வர ஃபாரினர்ஸ் கிட்ட வந்து நான் போர்டு இது 10 மினிட்ஸ் கொடுங்க, 20 மினிட்ஸ் கொடுங்கன்னு அவங்களோட சப்போர்ட் அவங்களும் எங்கள் பசங்க கொடுத்தாங்க, நம்ம வில்லேஜ் பசங்களுக்கு. ஸோ ஃபிஷர்மேன் வந்து கடலுக்குன்னு பிறந்த மாதிரி ஒரு இது, அவங்க வந்து மீன் மாதிரி நீச்சலை கற்றுக் கொடுத்தாங்க, தானாக நீந்துவாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் போர்டு கொடுத்தோன்னா அவங்க நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி ஓகே ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னு நான் சென்னை போனேன். சென்னை போயிட்டு அவரோட உட்காந்து ஒரு மீட்டிங் நடந்து அவர் சொன்னார், ஒன்று வச்சு நான் டாக்குமெண்ட்ரி மூவி மேக் பண்ணாரு. ஓகே என்ன ப்ராப்ளம், இது மேக் பண்ண ஒரு நிறைய போர்டு வரும், காசு வரும் அப்படின்னு. காசு போர்டு டசன்ட் மேட்டர், நீங்கள் டாக்குமெண்ட்ரி மூவி மேக் பண்ணுறீங்க, நான் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும், தட்ஸ் ஆல். ஸோ 2009 நிறைய கேமரா, இதை மாதிரி கேமரா ஒரு 2 கேமரா இருக்கும். எப்படி பேசணும் கூட தெரியாது, இங்கிலீஷில் பேசுவேன். ஸோ வந்து ஷூட் பண்ணுவாங்க. ஷூட் பண்ணும்போது நான் சொல்லுவேன், என்னோடய விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லுவேன். ஸோ ஷூட் பண்ணி 4 அடியில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டாக்குமெண்ட்ரி மூவி வந்து ஒரு லெவலுக்கு வந்துடுச்சு. ஸோ அதோட ட்ரெய்லர் வந்து 2010 ரிலீஸ் பண்ணார் யூடியூப்பில். ஸோ ரிலீஸ் பண்ணும்போது அது நிறைய பேர் வாட்ச் பண்ணாங்க. 2011 செப்டம்பர் மாதம் ஆகஸ்ட் 15 ஒரு காம்படிஷன் நடந்துச்சு மகாபலிபுரத்தில். அந்த காம்படிஷனுக்கு ஆஸ்திரேலியன் ஒரு வெள்ளைக்காரர் அவர் வந்து கால் பண்ணார். ஸோ அவர் வந்து அங்கே ஒரு டைவ் சென்டர் வச்சுருந்தார். அவர் கால் பண்ணி மூர்த்தி இங்கே சர்ஃபிங் காம்படிஷன் நடத்துகிறோம், நீ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். எனக்கு பயமாக இருந்துச்சு, எப்படி அங்கே போய் பண்ணுறது, ஏன்னா அது பெரிய பயங்கரமாக பண்ணுறவங்க வருவாங்க, நாம் எப்படி பண்ணுறது. ஓகே இப்போ பார்ப்போன்னு சொல்லிட்டு நான் போனப்போ 10 வருஷம் கழிச்சு அங்கே ஒருத்தர் நான் மீட் பண்ணேன். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபிங் சுவாமி. 2001 மீட் பண்ணேன். 2011 ஆஃப்டர் லாங் டைம் நான் மீட் பண்ணும்போது அவர் பீச்சில் உட்காந்துருந்தேன். அவர்கிட்ட போய் கேட்டேன், எனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன். அவர் சொன்னார், பார்த்துட்டு மூர்த்தி நீ கூட காம்படிஷன் பண்ண போகிறேன் கேட்டார். நான் மட்டும் இல்லை, என் ஸ்டூடெண்ட்ஸ் 3 பேர் நான் கூப்பிட்டு வந்திருந்தேன். ஸோ அந்த காம்படிஷனில் அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் பீட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் செகண்ட் ரவுண்ட்லேயே அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் நான் பீட் பண்ணிவிட்டு, ஸோ அந்த காம்படிஷன் ஒரு செமி லெவலில் போனேன். செமியில் போயிட்டு ஒரு ஸ்பைனிஷ்காரனை தோக்கடித்தேன். ஸோ ஃபைனல் நானும் ஒரு ஸ்பைனிஷ்காரன், இன்னொரு ஃபைனல் 2 ஸ்பைனிஷ்காரில் ஒரு ஸ்பைனிஷ்காரன் தோத்துறேன், இன்னொரு ஸ்பைனிஷ்காரன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணேன். அந்த காம்படிஷன் செகண்ட் ப்ளேஸ் வின் பண்ணேன். ஸோ இந்தியன்ஸ் மட்டும் பண்ண மாதிரி நான் தான் ஃபஸ்ட்டு, இன்டர்நேஷ்னல் பீப்புளும் கலந்துக்கு தான் நான் செகண்டு. அந்த ஆர்டிக்கல் இந்தியன் எக்ஸ்பிரஸன் வந்துச்சு ஃபஸ்ட் ஆர்டிக்கல். ஸோ அந்த ஆர்டிக்கலை வந்து சென்னையில் ஒரு குட் மேன் மிஸ்டர் அருண் வாசு அவர் அந்த டைமில் படிச்சிருக்காரு. அவர் படித்த அதே டைமில் மிஸ்டர் யோத்தம் அவரை போயிட்டு யாரோ ஒருத்தர் கான்டாக்ட் மூலமாக அப்ரோச் பண்ணியிருக்காரு. இதுமாதிரி மூர்த்தின்னு ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு சர்ஃபிங் ஸ்கூல் ஆரம்பிக்கணும், அவனோட ட்ரீம். யோத்தம் கொண்டு அந்த வீடியோ காட்டுறதுக்கும் அருண் வாசு அந்த ஆர்டிக்கல் படிக்கிறதுக்கும் நைட் டைமிங். அருண் வாசு ஓகே நான் 1 இயர் மூர்த்திக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 2012 நவம்பர் 16 நான் வில்லேஜில் ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து அந்த வீடை ப்ராப்பர் சர்ஃபிங் ஸ்கூல் மாதிரி ரெனோவேட் பண்ணி, ஸோ 2012 நவம்பர் 16 இந்த ஸ்கூல் இனாக்ரேஷன் நடந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ்திரேலியா எம்பசி, பிரிட்டிஷ் எம்பசி சீஃப் கெஸ்ட்டாக வந்தாங்க. ஒரு ப்ராப்பர் டிஃப்ரெண்ட் மியூசிக் ப்ரோக்ராம் மாதிரி பண்ணி, ஸோ வில்லேஜ் பீப்புள் எல்லோரும் இன்வைட் பண்ணி ரொம்ப நல்லா போச்சு அந்த ப்ரோக்ராம். ஸோ ஸ்கூல் ஆரம்பித்த பிறகு என்னுடைய எய்ம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஃபுல்லாக பிஸ்னஸாக இருக்கக்கூடாது, சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் பிஸ்னஸ். ஸோ ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி சோஷியல் ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் பிஸ்னஸ். ஏன்னா நான் சாப்பிட்ணும் அதுக்காக. ஸோ ஃபுல்லாக லோக்கல் கிட்ஸ்க்கு வந்து ஃப்ரீ லெசன், ஃப்ரீ போர்ட், பட் கண்டிஷன் நோ ட்ரிங்க்ஸ், நோ ஸ்மோக், ஒன்லி சர்வ் லைஃப் இஸ் குட். அந்த சின்ன வேர்ட்ஸ்லாம் போட்டு ப்ளஸ் பீச் க்ளீன் பண்ணுறது. அதுக்கப்புறம் யாருன்னா மென்டல் பீப்புள் இருந்தால் ரோட்டில் அவங்களுக்கு வந்து ஹேர் கட் பண்ணி சேவ் பண்ணி அவங்கள ஸ்கூல் கூப்பிட்டு வந்து குளிக்க வச்சு அவங்க ட்ரெஸ் கொடுக்குறது. அண்டு கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க கூப்பிட்டு வந்து பீச் க்ளீன் பண்ணிவிட்டு என் சர்ஃபிங் ஸ்கூல் மேலே கூப்பிட்டு போய்ட்டு அவங்க வீடியோ காட்டி இதான் சர்ஃபிங் யாருன்னா ஃப்ரீயாக வேணாம் அது பண்ணுங்கள், அதுமாதிரி அவங்களுக்கு அவேர்னஸ் பண்ணுறது. ப்ளஸ் ஹெல்த் கேம்ப், ஐ கேம்ப், இங்கே சின்ன எங்களால் முடிஞ்சதுன்னா கேம்ப்லாம் பண்ணி வில்லேஜில் இருக்கும் ஃப்ரீ லேசர் ஆப்ரேஷன் அதுமாதிரி விஷயம்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ மிஸ்டர் அருண் வாசுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா ஸ்கூல் இனாக்ரேட் பண்ண அந்த செகண்ட் 2012 நவம்பர் 16 யோத்தம் எங்கிட்ட வந்து சொன்னார், மூர்த்தி பி கேர்ஃபுல், அருண் ஒன்லி சப்போர்ட்டிங் 1 இயர் அப்படின்னு. ஸோ நான் சொன்னேன் யூ வெயிட் அண்ட் சி மிஸ்டர் யோத்தம். ஏன்னா எனக்கு அது டைமிங் 2008 அவர் சொன்னார் ஐ வெயிட் அண்ட் சி அப்படின்னாரு. ஸோ 2012 நவம்பர் 16 நான் சொல்கிறேன் அவர்கிட்ட யூ வெயிட் அண்ட் சி, மை ஒர்க் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ நம்ம இந்த டிஃப்ரெண்ட்டான ஒர்க் வந்து அவங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. இம்ப்ரெஸ் ஆகி அருண் சார் வந்து அவர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கடவுள் கிடைச்ச ஒரு பாக்கியம் தான். அதாவது
யோத்தமே வந்து வெளிநாட்டிலேருந்து ஒரு ஃபாரினர்ஸை யோத்தமே ஃபாரினர் தான். ஸோ வெளிநாட்டிலேருந்து ஒரு ஸ்பான்சர் பிடிச்சிருந்தா கூட அதில் என்ன மேபி அவங்க நிறைய டாலர் அனுப்பிச்சிருக்கலாம். டாலரை நான் கன்வெர்ட் பண்ணால் மணியாக அது பெரிய காசாகிருக்கும், அவ்வளோதான். பட் அந்த அன்பு, அந்த சப்போர்ட்டிங் கூட இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது அது கிடச்சிருக்கு.